First is here we going to see line and staff organizational structure. This is another advancement type of line organization. We have already seen line organization is said to be as traditional and oldest method. From that method we derived a new method of line and organizational structure with the help of staff. ஆக்சுவலாக வந்து லைன் ஆர்கனைசேஷன்லேருந்து அட்வான்ஸ்டாக க்ரியேட் பண்ணது தான் இந்த மெத்தடு. ஆனால் இவங்க இதனுடைய மேஜர் தீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபோட கோஆர்டினேஷனோட லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைன் ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி மெத்தடில் தான் அதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அது இது லைன் அண்ட் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் வரும்போது ஸ்டாஃப் வந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரியும் லைன் ஆர்கனைசேஷனுடைய செமி மெத்தடையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இதுவும் ஒரு லைன் ஃபார்மேட்டில் வரும், பட் ஸ்டாஃபோட கோஆர்டினேஷன் இருக்கும். இந்த மெத்தட் பார்க்கும்போது ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். திஸ் மெத்தட் செட் டு பி ஆஸ் ஆட்ஸ் ஆஃப் additional functional specialities with a pure line organization. அதனால தான் இந்த நேமை வந்து லைன் ஆர்கனைசேஷன் லைன் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதோட மேஜர் தீம் என்னென்னா இட் எய்ம்ஸ் டு கம்பைனிங் த மெரிட்ஸ் ஆஃப் கெட்டிங் மோர் பெட்டர் தென் த லைன் ஆர்கனைசேஷனை விட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் லைன் ஆர்கனைசேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸோ இல்லை வந்து ஆர்கனைசேஷனுடைய லென்த்தோ கொஞ்சம் அதிகமாகும்போது ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும்போது அப்போது நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வி இம்ப்ளிமெண்டிங் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் யூஸிங் திஸ் மெத்தட், ரைட், விச் இஸ் the major theme of utilizing of personal and lead more skill development. இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனலும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியும், ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸையும் என்ன பண்ணிக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். வை? பிகாஸ் எல்லா ஆர்கனைசேஷனில் இருக்க மாதிரி தான் வந்து இவங்களும் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் தே யூஸிங் ஸ்டாஃப் மெத்தட் டு இம்ப்ரூவிங் த ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், ரைட்? அது எப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ லிசன் த சார்ட். லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்லேயும் இப்போவுமே நம்ம பார்க்குறதே தான். எல்லாத்துலேயுமே த டாப் மோஸ்ட் இஸ் எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அவங்க தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் மேனேஜர். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலேயுமே ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் போர்டு, சேர்பர்சன், பிரசிடெண்ட் அப்படின்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக மேனேஜர் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, காமனாக மேனேஜர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சிலர் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே கண்டிப்பாக ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்கலையா? காமனாக மேனேஜர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் ஜென்ரல் மேனேஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒவ்வொரு பாத்லேயும் டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜர் அப்படின்னு காமனாக கொடுக்காம ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தா தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸை கீழே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எம், அது ஆக்சுவலாக எம் கிடையாது, மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங் மேனேஜர், நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸ் மேனேஜர், நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் மேனேஜர் இருக்கா. ஸோ ஒரு ஜென்ரல் மேனேஜர் கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய மேனேஜர்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால, டிபார்ட்மெண்டல் ஹெட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, டிபார்ட்மெண்டல் மேனேஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால அதனுடைய ஆப்போசிட் லைக் அதனுடைய அப்பர் லெவலில் கண்டிப்பாக ஜென்ரல் மேனேஜர் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ ஒரு சாதாரண ஆர்கனைசேஷன், சிம்பிளான ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னா அவங்க ஜென்ரலாகவே மேனேஜர்னு போட்டுக்கலாம். எம்டி, மேனேஜர், அவங்களுக்கு கீழே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஃபோர்மேன், தென் அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணிடலாம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால ஷியோர் த அப்பர் லெவல் டு பி எ ஜென்ரல் மேனேஜர். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து பார்க்கலாம். ஸோ எம் அப்படின்றதுலாம் மேனேஜர், மைண்டில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பர்சனல் பார்க்குறீங்க இல்லையா, அது பர்சனல் ஆர் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்ஆர் ஆர் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, சரியா? பர்சனல் அப்படின்னா இது புதுசாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்படின்றதுனால உங்களுக்கு அது புரியவும் புரியாது அந்த டேர்மு. பர்சனல் அப்படின்றதும் ஹெச்ஆர் அப்படின்றதும் ஒன்று தான், சரியா? ஓகேவா? ஹெச்ஆர் ஆர் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அது யூஸ் பண்ணுறாங்க. அந்த இமேஜஸ் அப்படின்றதுனால உங்களுக்கும் சேமாக வந்திருக்கு, ரைட்? ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிபிஎம், டிஎம்எம் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை, டெப்புட்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே யார் இருப்பாங்கன்னா டெப்புட்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர். நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் வந்தீங்கன்னா டெப்புட்டி சூப்பரண்ட் போலீஸ் டிஎஸ்பின்லாம் சொல்லுவாங்க. டெப்புட்டி அப்படின்றது அந்த மேனேஜருக்கு அடுத்தபடியான
ஸோ டெப்டி அப்படின்றது துணை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ இங்கே என்னென்னா துணை ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அசிஸ்டண்ட்னால் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஒர்க்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க, ரைட்? பிகாஸ் வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து வாஸ்ட் ஆர்கனைசேஷனில் இன்னும் நிறைய ப்ரொடக்ஷனில் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இவங்க எல்லாருக்கும் கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே கீழே டெப்டி மேனேஜர்ஸை அசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே டெப்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் கீழே டெப்டி மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் கீழே டெப்டி ஃபினான்ஸ் மேனேஜர், பர்சனல் மேனேஜர் கீழே டெப்டி ஹெச்ஆர்எம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா ஏன் பர்சனல் போட்டிருக்குன்னா அது ஹெச்ஆர்ன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாகவே பர்சனல் ஆர் ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதை மென்ஷன் பண்ணலை, அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே வந்து ஒரு துணை, அதாவது வந்து டெப்டி மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போது இவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து டாஸ்க் இதுதான் வந்து ஒர்க் அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. இந்த டேட்குள்ளே எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. டெப்டி மேனேஜர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்க கீழே இருக்க சூப்பர்வைசர்ஸ் வச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. இந்த டைம்குள்ளே முடிச்சிடணும், ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணிடணும், ஒர்க்ஸில் எந்த லேக்கிங்கும் இருக்கக்கூடாது, ஒர்க்ஸில் வந்து எந்த மிஸ்பேலன்ஸிங்கும் இருக்கக்கூடாது, டுவர்ட்ஸ் ஒர்க் ஓரியன்டாக டிசிப்ளினரி ஆக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸு, இத்தனை டெசிக்னேஷன்ஸ் எல்லாமே. இப்போ டெப்டி மேனேஜர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஆஃபீஸர் அப்படின்றவங்க தே ஆர் ஆல் சூப்பர்வைசர்ஸ். ஆர்கனைசேஷனில் அந்தந்த இப்போது ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு சூப்பர்வைசர் தேவை, கண்காணிப்பாளர்னு ஒருத்தர் தேவை. அவங்க தான் வந்து பார்ப்பாங்க ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணுறாங்களா, மிஷின் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்றத பார்க்கறதுனால. ஸோ இங்கே ஒவ்வொரு செக்டாருக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பர்வைசர் போட முடியும், இல்லைன்னா அவங்க ஆஃபீஸர்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ப்ரொடக்ஷன் கீழே இருக்கிறவங்க அந்த ஆஃபீஸர் வந்து சூப்பர்வைசர் கீழே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு டீம் அப்படின்னா 10க்கு ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெப்டி மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பார். அவர் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லுவாங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த ஏரியாவில் சேல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத அந்த ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா டெமோக்ராஃபிக்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிப்பாங்க எங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பிளான் ஸ்கெடியூல் பண்ணிப்பாங்க. தென் ஏரியா ஃபிக்ஸ் பண்ண பிறகு சேல்ஸ்மேன் அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை சேல் பண்ண அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ சேல்ஸ் ஆஃபீஸர் கீழே இருக்கிறவங்க யார், சேல்ஸ்மேன். ஸோ சேல்ஸ்மேன் போயிட்டு எத்தனை சேலாக இருக்குது அப்படின்றத யார்கிட்ட சொல்லுவாங்க, சேல்ஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவாங்க. சேல்ஸ் ஆஃபீஸர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டெப்டி மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க. டெப்டி மார்க்கெட்டிங் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஸ் மேனேஜர். ஃபினான்ஸ் மேனேஜருக்குமே கீழே இருக்கிறவங்க டெப்டி ஃபினான்ஸ் மேனேஜர், அவங்களுக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி பர்சனல் மேனேஜர் ஆர் ஹெச்ஆர்எம் மேனேஜர், அவங்களுக்கு கீழே டெப்டி ஹெச்ஆர்எம் மேனேஜர், அவங்களுக்கு கீழே ஆஃபீஸர், ரைட்? இது ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ரைட்? அது அவங்க எப்படி எடுக்கிறாங்க, ரெக்ரூட்மெண்ட்டா இல்லை வந்து சேலரி ப்ராசஸிங்கா, பேரோலா? ஹெச்ஆர்லேயே வந்து 2 கேட்டகிரி இருக்குது. ஒன்று வந்து ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் இருப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் பார்த்துப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பேரோல் ப்ராசஸிங் பார்த்துப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் அப்படின்றது இப்போது கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருக்கா, யாராவது எம்ப்ளாயீஸ் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி இன்டர்வியூ வச்சு கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணுறது ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரோல் செக்ஷன். எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அந்தந்த எம்ப்ளாயீஸோட பேசிக் சேலரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணுறது பேரோல் செக்ஷன், ரைட்? இந்த ஒர்க்ஸ் எல்லாம் தான் டெப்டி ஹெச்ஆர்எம் வச்சு ஆஃபீஸர்ஸ் வச்சு அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் வச்சு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஓகே, இதுதான் வந்து இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் கீழே ஒரு காமன் லைன் வந்திருக்கும் இல்லையா, அது லைன் ஆர்கனைசேஷன். எம்டி மேனேஜர், அவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்றது ஒரு பிளெயின் லைன் வந்திருக்கிறது லைன் ஆர்கனைசேஷன். லைன் ஸ்டாஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதால எங்கள் ஸ்டாஃபை ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால தான் மீன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் பர்சனலை ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால தான் அந்த டாட்டட் லைன்ஸ். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த டாட்டட் லைன்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டலோடைய மேனேஜரையும் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ திஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் லைன் அண்டு ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது லைன் ஆர்கனைசேஷன் ஃபார்மேட் மாதிரியும் இருக்குது, ஸ்டாஃபையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் செட் டு பி as லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். Is it clear? Having any doubts?
லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சரை தான் பார்த்தோம். இதில் இன்னொரு தடவை கவனிங்க. இஃப் யூ ஹேவிங் டவுட்ஸ் வித் தட் ஆஸ்க் மீ. தேங்க்யூம்மா.